எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவள்ளூரில் மண் அடுப்பு தயாரிக்கும் பணி தீவிரம் அடைந்துள்ளது. போர் காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சமைப்பதற்கு பழையபடி மண் அடுப்புக்கு மக்கள் திரும்பி உள்ளனர். தற்போது திருவள்ளூரில் மண் அடுப்புகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த கேஸ் கட்டுப்பாடுன்றதுனால கொஞ்சம் எல்லாருமே ஃபோனுக்கு பண்ணுறாங்க. கொஞ்சம் கிராக்கிங்க வராங்க, போடணும். மண் இல்லாத நாங்கள் போக முடியல. இப்போ நாங்கள் வெளியில் கொடுக்குறது வந்து 75லேருந்து 80 வரைக்கும் கொடுக்குறோம். கொடுக்குது வீட்டாண்டு விற்கிறது ஒரு 100 ரூபா 120 ரூபா நாங்கள் விற்கிறோம். இந்த சீசன் எதை கூடுதலான விலையெல்லாம் இப்போ நாங்கள் எதுவும் ஏற்றுங்களையா. கூடுதல் அந்த சிலிண்டர் இதனால நாங்கள் எதுவும் ஏற்றலை. நாங்கள் எப்பவுமே விற்கிற மாதிரி எப்பவுமே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருந்தது. மேலும் சூளை அமைக்கவும் அடுப்பு செய்ய பயன்படுத்தப்படும் உபகரண பொருட்கள் வாங்கவும் வங்கிக் கடன் அளித்து அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்தால் சினிமா படப்பிடிப்புகள் முற்றிலுமாக ரத்தாகும் நிலை ஏற்படும் என்று தென்னிந்திய திரைப்பட நலபாக ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சிலிண்டர் பிரச்சினை காரணமாக சினிமா படப்பிடிப்புகளுக்கு தயாராகும் 6 உணவுக் கூடங்கள் இதுவரை மூடப்பட்டுள்ளதால் சுமார் 150 சமையல் கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தென்னிந்திய திரைப்பட நலபாக ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் R.K. கண்ணன் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த சமையல் தொழில் சினிமாவுக்காக பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பெரிய பெரிய படங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் சினிமாவில் முதலாக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, கொரோனா நடந்துச்சு. அந்த டைமில் கூட நாங்கள் எல்லாம் சமாளித்தோம், வேலையெல்லாம் செஞ்சோம், சின்ன படங்கள் பண்ணோம். ஆனால் இப்படி ஒரு கேஸ் தட்டுப்பாடால் வாழ்வாதாரமாக பாதிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது இப்போ தான். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்புக்கு மாறியுள்ள திரைப்பட சமையல் கலைஞர்கள் இதே நிலை நீடித்தால் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் ரத்து செய்யும் நிலை ஏற்படும் எனவும் கூறியுள்ளனர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வந்தாலும் அரசு மருத்துவமனையில் உணவு வழங்குவதில் எவ்வித பாதிப்பும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் 1071 உதவி மருத்துவர்களுக்கு மா சுப்பிரமணியன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அந்த மருத்துவமனையில் வருகிற மருத்துவ பயனாளர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் உணவு வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நானும் கூட தொடர்ந்து அனைத்து கல்லூரி முதல்வர்களுடனும் தொடர்ந்து பேசி வருகிறேன். எங்கேயும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு என இதுவரை எந்தவித புகாரும் வரவில்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் வரத்து நின்று பிளாஸ்டிக் மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு தமிழ்நாட்டில் 5000 தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் வரத்து தடைபட்டதால் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களுக்கான பாலிபுரோபைலின், பாலிஎத்திலீன் தட்டுப்பாடு காரணமாக 70% விலை உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் கிலோ 97 ரூபாய்க்கு கிடைத்த பாலிபுரோபைலின் தற்போது 180 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் நாடு முழுக்க 50,000 தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டில் 5000 தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நேரடியாக 22 லட்சம் பேரும் மறைமுகமாக 40 லட்சம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போல ஜிஎஸ்டி 18% எங்களுக்கு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு, மோல்டட் ஃபர்னிச்சருக்கு, ரீசைக்கிளிங், எஸ்பெஷலி ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு 12% 5% குறைத்து கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் இந்த தொழில் நலிவடையாமல் காப்பாற்ற மத்திய அரசையும் மாநில அரசையும் வற்புறுத்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பிளாஸ்டிக் உற்பத்தி தடைபட்டால் பேக்கிங் சார்ந்த பால் கவர், மளிகை, மருந்து அட்டை தொழில்களும், பிவிசி பைப், எலக்ட்ரிக்கல் வயர் விலையும் அதிகரிக்கும் என அவர்கள் கூறியுள்ளனர். பெட்ரோலை பிளாஸ்டிக் பாட்டில்களில் வாங்கி வீடுகளில் சேமித்து வைப்பது மிகவும் ஆபத்தானது என தனியார் பாதுகாப்பு மேலாண்மை மேலாளர் அவினாஷ் தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பெட்ரோலை பிளாஸ்டிக் பாட்டில்களில் வாங்குவது தவறானது என்றும், வீட்டில் வைக்கும்போது சூரிய வெளிச்சம் அல்லது வெப்பம் காரணமாக ஆவியாகும் தன்மையால் பாட்டிலில் அழுத்தம் ஏற்பட்டு வெடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எனவும் அவர் கூறினார். பெட்ரோல் பார்ப்பதற்கு குளிர்பானம் போல இருப்பதால் குழந்தைகள் குடிக்க நேரிடும் அபாயத்தையும் விளக்கினார். தொழிற்சாலைகள், பொது இடங்களில் உள்ளதைப் போல தீயணைப்பான்கள், மணல் மூட்டைகள் வீடுகளில் இல்லாத நிலையில் மின்கசிவு காரணமாக பெட்ரோல் மூலம் தீப்பற்றினால் பெரும் ஆபத்து என்றார்.
எமர்ஜென்சிக்கு ஒரு 1 லிட்டர் கேன் வாங்கி தண்ணியை குடிச்சு நான் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறேன். வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, நடக்க முடியாதவங்க இருப்பாங்க. பெட்ரோல்ன்றது ஸ்டோர் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். நான் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு மூலையில் வைக்கிறேன், அது சூரிய வெளிச்சத்திலே வந்து எவாபரேட் ஆகும் பெட்ரோல்ன்றது. ஸோ அப்படின்னும் போது அந்த பாட்டில் வந்து ஓரளவுக்கு எவாபரேட் ஆச்சுன்னா அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. வாகனங்களுக்கு நேரடியாக பெட்ரோல் நிரப்புவதே சிறந்தது என்ற அவர், தவிர்க்க முடியாத அவசர தேவைக்கு சந்தைகளில் விற்கப்படும் பிரத்யேகமான பாதுகாப்பு கேன்களில் மட்டுமே வாங்க அறிவுறுத்தினார். ஒன்றிய அரசின் நிர்வாக தோல்வியால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறி கோவையில் தபேதிக சார்பில் ஸ்ட்ரெச்சரில் சிலிண்டர் தூக்கி நூதன போராட்டம் நடைபெற்றது. கோவை BSNL அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் காலி சிலிண்டரை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வந்தும் சிலிண்டர் படங்களை கருப்பு பலூன்களில் பறக்கவிட்டும் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தபேதிக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன், மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கையாலும் ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக சாதிப்பதாலும் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகத்துக்கு பெரியண்ணனாக இருக்கக்கூடிய ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக இந்திய மக்கள், பாமர மக்கள் இன்றைக்கு எரிவாயு தட்டுப்பாட்டிலே கடுமையாக பாதித்திருக்கின்றோம். போராட்டத்தில் பங்கேற்றோர் மோடி அரசு பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் சொத்து விற்பனை நடைமுறையில் வாங்குவதற்காக விண்ணப்பித்தவர்கள் குறைவாக உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கவலை தெரிவித்துள்ளது. மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தின் சுமார் 7,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் விற்பனைக்கு உள்ளதாக அரசு அறிவித்தது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் கோரப்பட்டதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 60 பேரும் பொதுமக்கள் 200 பேரும் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். இந்த தகவல் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு அரசு தரப்பால் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் பெறுவதற்காக சொத்துக்களின் விற்பனையை அறிவித்த போதும் அவர்களில் வெறும் 60 பேர் மட்டுமே விண்ணப்பித்ததை அறிந்த நீதிபதி எதையும் கடைசி நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை மக்களிடம் உள்ளதாக கருத்து தெரிவித்தார். எனவே பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் சொத்து விற்பனை தகவல் சென்றடையும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விசா மோசடி குறித்து இங்கிலாந்து அரசின் விழிப்புணர்வு பரப்புரை தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே நடைபெற்றது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் இங்கிலாந்து அரசு மேற்கொண்ட பரப்புரையின் தொடர்ச்சியாக பேராவூரணி அருகே பொன்காடு என்ற பொன்னாங்கண்ணிக்காடு கிராமத்தில் விசா மோசடியை தவிர்ப்போம் என்ற பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். பரமத்தி ஊராட்சி ஒன்றிய எல்லைக்குள் வரும் கருடையம்பாளையம், அனப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வருவதில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இழுப்பு கடத்துப்பட்டி, கிழுவம்பாளையம், செக்குமேடு, ஒரு தொட்டிவேடி, இந்த 4-5 ஊர் இதில் தான் சார் போக்குவரத்தே பண்ண முடியும். கர்ப்பிணி பெண்ணுகளை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு வரதுக்குள்ள குழந்தை இடையிலேயே பிறந்துருதுங்க சார். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. யாருமே இந்த ரோட்டில் போக முடியல. ஒரு பஸ், ஒரு காரோ கீரோ எதுவுமே, ஆம்புலன்ஸ் ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா கூட இங்கே வரமாட்டாங்க சார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் சாலைகளை உடனடியாக புதுப்பித்து தரவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறியுள்ளனர். உதகையில் சுற்றுலா பயணிகளுக்காக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஹாஃப் ஆன் ஹாஃப் ஆஃப் என்ற பெயரிலான எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் என்ற சுற்றுலா பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் மற்றும் தமிழ்நாடு அரசு கொறடா க. ராமச்சந்திரன் ஆகியோர் இந்த சேவையை தொடங்கி வைத்து 6 கிலோமீட்டர் தூரம் அதிகாரிகளுடன் உற்சாகமாக பயணித்தனர். தனது உதகை பயணத்தின் போது இந்த பேருந்து வசதி தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த பேருந்திற்கு பயண கட்டணம் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. விரைவில் 4 பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு கோடை சீசனில் இயக்கப்பட உள்ளது. பல்வேறு பகுதிக்கு சென்று வரக்கூடிய வகையில் இன்னைக்கு பேருந்து வழித்தடம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 4 வழித்தடங்கள், மொத்தமாக 5 பேருந்து வழித்தடங்கள் சுற்றுலாத்துறை மூலம் மக்கள் பயன்பாட்டில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. முன்னதாக பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் விழாவில் 348 பயனாளிகளுக்கு 5,81,00,000 மதிப்பில் வீட்டுமனை பட்டா மற்றும் 74 பயனாளிகளுக்கு வன அங்கீகார உரிமை சான்றிதழ்களை அவர் வழங்கினார்.
திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி 8 வாரங்களுக்கு பின்னரே OTT தளங்களில் வெளியிடப்பட வேண்டும் என்ற திரையரங்க உரிமையாளர்களின் கோரிக்கை தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமையன்று பரிசீலிக்கப்பட உள்ளது. சென்னையில் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்தினரும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினரும் ஞாயிற்றுக்கிழமையன்று ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். கொரோனாவுக்கு பின்னர் முக்கியத்துவம் பெற்ற OTT தளங்களில் புதிய படங்களும் வெப் தொடர்களும் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. ஆனால் திரையரங்குகளில் படம் வெளியான பின்னர் வெறும் 4 வாரங்களில் OTT தளங்களில் வெளியிடப்படுவதற்கு திரையரங்க உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்கள் வசூலை பாதிப்பதால் 8 வாரங்களுக்கு பின்னரே OTT தளங்களில் படத்தை வெளியிட வேண்டும் என்று அண்மையில் பெங்களூருவில் நடைபெற்ற திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த சூழலில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தின் போது இது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. மறுபுறத்தில் தங்களுக்கு உரிய திரையரங்குகள் கிடைப்பதில்லை என்ற புகாரை தயாரிப்பாளர்களும் வைப்பர் என்று தெரிகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணைக்கு அருகே உள்ள கிராமத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரட்டுப்பட்டி கிராமத்தில் சில மாதங்களாகவே குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தற்போது 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் அப்பகுதியினர் கூறினர். இதனால் குடிநீருக்கு பல கிலோமீட்டர் தூரம் அலையும் நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். இங்கிருந்து தண்ணி போகுது, மதுரை போகுது, கிட்ட வருஷநாடு போகுது, ஓடிக்கு போகுது. ஆனால் இந்த ஊருக்கு தண்ணி வரல. கேட்டமாக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா அங்கே உறைஞ்சி விட்டுறாங்க. எம்எல்ஏ வந்து பூரா பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேலை கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணலாம்னு இருக்கோம். இதேபோல் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் முறையான வடிகால் வசதி இல்லாமல் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் கூறும் மக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளி மாரியப்பன், தையல் கலைஞர் சரஸ்வதி தம்பதியின் மகன் சுப்பிரமணிய பாரதி தனது முதல் முயற்சியிலேயே குடிமைப் பணித் தேர்வில் 778வது ரேங்க் பெற்று சாதனை படைத்துள்ளார். 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற இவர் பள்ளி பருவத்தில் இருந்தே IAS கனவுடன் பேச்சுப் போட்டிகள் மூலம் கிடைத்த பரிசுத் தொகையை தனது படிப்பிற்காக சேமித்து வைத்தார். கல்லூரி படிப்பின் போது ஸ்காலர்ஷிப் தொகையில் வாங்கிய ஸ்மார்ட் போன் மூலம் ஆங்கில புலமையை வளர்த்துக் கொண்ட இவர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் பயிற்சி பெற்று முதல் முயற்சியிலேயே வெற்றியை எட்டி பிடித்துள்ளார். நானா உட்காந்து இங்கிலீஷ் படிச்சேன். யூடியூப்ல கிடைக்கிற ஃப்ரீ வீடியோஸ், நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது. உதாரணமா நம்ம சசி தரூருடைய இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் மாதிரியே பேசணுங்கிறது, ஆக்சென்ட் ஷேப் பண்றது, யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிச்சு நானும் அதே மாதிரி பேசி பழகினேன். அதே மாதிரி எழுதியும் பழகினேன். அது செகண்ட் இயர்ல நான் வந்து UPSC ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு. உதகையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் 1,83 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் ஸ்கேட்டிங் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சறுக்கு விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற மைதானம் இல்லாததால் ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்க கோரிக்கை எழுப்பப்பட்டு வந்தது. இதையடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் 1,83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தங்கும் விடுதியுடன் கூடிய சறுக்கு விளையாட்டு பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதில் முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் திறந்து வைத்தார். அங்கே வந்து ஒரு தனியார் மண்டபத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு டைம் கிடைக்கும்போது ரோடுக்கு போவோம். அண்டு எப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இல்லை 1 வீக் ஒன்ஸ் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் செஷன் போவோம். கோயம்புத்தூர் போய் ட்ராக்குக்காக போவோம். பட் இங்கேயே ஒரு ட்ராக் கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு இங்கே ரிங்க் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ரிங்க்கு கிடச்சனால நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நீலகிரிக்கு நல்லா இது பண்ணி தருவோம், பெருமை சேர்த்து தருவோம். தனியார் மண்டபத்தை வாடகைக்கு எடுத்தும் கோவைக்கு சென்றும் பயிற்சி எடுத்து வந்த தங்களுக்கு தரமான மைதானம் அமைத்துக் கொடுத்த அரசுக்கு வீரர் வீராங்கனைகள் நன்றி தெரிவித்தனர். அமெரிக்காவுக்கு வேலை செய்யும் மோடி இனி இந்திய பிரதமர் அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கன்சிராமின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பில் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எரிசக்தி துறை இக்கட்டான காலகட்டத்தில் உள்ள நிலையில் இந்தியா யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா முடிவு செய்வதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். மகாத்மா காந்தி, அண்ணல் அம்பேத்கர் ஆகியோரை எந்த சூழலிலும் தங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டதில்லை என்று குறிப்பிட்ட அவர் அமெரிக்க அழுத்தம் காரணமாகவே மோடி சமரசம் செய்து கொண்டுள்ளதாக விமர்சித்தார். அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக நடைபெறும் வழக்கை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் உளவியல் ரீதியாக மோடி வீழ்த்தப்பட்டதாக கூறினார். நாட்டின் விவசாய சந்தை அமெரிக்காவுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி நமது விவசாயிகள் எங்கே செல்வார்கள் என்று கேள்வி எழுப்பினார்.
இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஹர்ஷித் ராணா காயம் காரணமாக நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் இருந்து விலகினார். 20 ஓவர் உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் அவருக்கு முழங்காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து முழுமையாக விலகிய அவருக்கு மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்காக விளையாடி வரும் ஹர்ஷித் ராணா நடப்பாண்டு ஐபிஎல் சீசனுக்கு மீண்டு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காயம் குணமாகாததால் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ள ஐபிஎல் தொடர் முழுவதிலும் இருந்து விலகியுள்ளார். அவருக்கான மாற்று வீரரை அணி நிர்வாகம் விரைவில் அறிவிக்க உள்ளது. திரையரங்குகளில் வெளியான சிறை திரைப்படத்தின் 75வது நாள் வெற்றி விழா சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் படத்தின் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி, கதையாசிரியர் தமிழ், நடிகர் விக்ரம் பிரபு, சிறப்பு விருந்தினராக வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தெலுங்கு, மலையாளம் போன்ற வேறு மொழி கலைஞர்களும் சிறை படத்தை பாராட்டுவது மகிழ்ச்சி அளிப்பதாக படக்குழுவினர் தெரிவித்தனர். தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வேறு ஒரு லாங்குவேஜில் எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழில் மட்டும்தான் செய்கிறாங்க தொடர்ந்து. கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி வெளியான சிறை திரைப்படம் வசூல் மற்றும் விமர்சன ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது. நாகர்கோவில் அருகே தாயின் கழுத்தை நெரித்து கொல்ல முயன்ற கல்லூரி மாணவி காதலனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையார்புரத்தைச் சேர்ந்த கலாவதியின் 2வது மகளான ஸ்ருதி நாகர்கோவிலில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மாணவிக்கும் உடன் படிக்கும் மாணவன் அபிலாஷுக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. தனது காதலன் அபிலாஷுக்கு தாய்க்கு தெரியாமல் வீட்டிலிருந்த நகைகளை மாணவி கொடுத்துள்ளார். இதனை அறிந்த தாய் கலாவதி ஸ்ருதியிடம் நகையை கேட்டுள்ளார். நகையை கொடுப்பதாக கூறிய நிலையில் அபிலாஷ் கலாவதியை பார்க்க வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்ட நிலையில் ஸ்ருதியும் அபிலாஷும் சேர்ந்து கலாவதியை துணியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ய முயன்றுள்ளனர். கலாவதியின் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். கலாவதி கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ருதி மற்றும் அபிலாஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குழந்தைகள் நேர்ச்சைக்கு புகழ்பெற்ற கன்னியாகுமரி கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயிலில் தமிழகம் மற்றும் கேரளாவில் மிகவும் புகழ்பெற்ற குழந்தைகள் தூக்க நேர்ச்சை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான தூக்க நேர்ச்சை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. முன்னதாக தாய் கோயிலான வட்டவிளை கோயிலிலிருந்து விழா நடைபெறும் வெங்கஞ்சி கோயிலுக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் முத்துக்குடை ஏந்தியும் கைகளில் தீபம் ஏந்தியும் ஊர்வலமாக வந்தனர். சிங்காரி மேளம், செண்டை மேளம் முழங்க பத்திரகாளி அம்மையின் திருவுருவத்தை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இந்த விழாவில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தூக்க நேர்ச்சை வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. திருக்கோவிலூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியான சைலோம், சந்தப்பேட்டை, ஆவியூர், கொளப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் வழக்கத்தை விட பனிமூட்டம் காணப்பட்டது. கண்டாச்சிபுரம், அரக்கண்டநல்லூர், வீரபாண்டி, திருவெண்ணைநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சீமெய்யூர், புதுப்பாளையம், குன்னத்தூர், எடப்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பனிமூட்டம் அதிக அளவில் இருந்தது. போதிய வெளிச்சம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். அதிமுக நாளை மறுநாள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. பாஜக, பாமக, அமமுக அதிக தொகுதிகளை கேட்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 முறை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. அதிமுகவை குறைந்த தொகுதிகளில் போட்டியிட வைக்க அதிக தொகுதிகளை பாஜக கேட்பதாக கூறப்படுகிறது. பாஜக அதிக தொகுதிகளை கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிக்கிறது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் குறைந்தபட்சம் 4 தொகுதிகளையாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டுமென அக்கட்சியின் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தியுள்ளது. வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவள்ளூர், திருத்தணி உள்ளிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சசிகுமார், மாவட்டத்தில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 100% வெற்றி பெற பாடுபடுவோம் என தெரிவித்தார். மாவட்டத்தில் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒருவரும் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். கடந்த தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 4 தொகுதிகளையாவது எதிர்பார்ப்பதாக சசிகுமார் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்த 2 மணி நேரத்தில் கல்லூரி மாணவிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டாவை வழங்கினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சூளகிரி கீழ்பேட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி திவ்யா மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தடகள போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை குவித்து வருவதாகவும், மாற்றுத்திறனாளி தாயின் ஊக்குவிப்பால் போட்டிகளில் பங்கேற்பதாகவும் குறிப்பிட்டு தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியிருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி திவ்யா கோரிக்கையின்படியும் அவரது தாய் சங்கீதாவிடம் வீட்டுமனை பட்டாவை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். எனக்கு முதுகுத்தண்டு அடிபட்டு 6 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு வீட்டுமனை பட்டா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். போட்டு கொடுத்துட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பதியில் நடைபெற்ற தென்மண்டல எரிபந்து விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு ஆடவர் அணி மீண்டும் கோப்பையை கைப்பற்றி பெருமை சேர்த்துள்ளது. ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட அணிகள் லீக் முறையில் இத்தொடரில் விளையாடின. இதன் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு ஆடவர் அணி ஆந்திர பிரதேச அணியை வீழ்த்தி முதலிடம் பிடித்தது. அதே சமயம் தமிழ்நாடு மகளிர் அணி ஆந்திராவிடம் தோற்று வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றியது. முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்க விலை இன்றும் குறைந்துள்ளது. இந்த வாரம் முழுவதும் தங்கம் விலை நிலையின்றி ஏற்ற இறக்கமாக இருந்து வந்தது. கடந்த திங்கட்கிழமையன்று சற்று குறைந்த தங்கம் விலை செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உயர்ந்தது. மீண்டும் வியாழக்கிழமையன்று விலை குறைய தொடங்கிய நிலையில் நேற்று 22 கேரட் தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்க விலை கிராமுக்கு 140 ரூபாயும் சவரனுக்கு 1,120 ரூபாயும் குறைந்துள்ளது. இதையடுத்து ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 14,760 ரூபாய். கடந்த 3 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 2,880 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 280 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. பொதுமக்கள், விவசாயிகளை பாதிக்கும் வகையில் திராவிட மாடல் அரசு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே நடைபெற்ற விழாவில் 41 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகள், அரசு கட்டடங்கள் மற்றும் 147 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 709 புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு என்று அரசு அறிவித்திருக்கும் அறிவுசார் வழித்தடம் குறித்து சில தவறான வதந்திகள் பரப்பப்படுகிறது என்றார். சென்னையில் ராஜீவ்காந்தி சாலை இருப்பது போல கிருஷ்ணகிரியில் அறிவுசார் வழித்தடம் உருவாக்க வேண்டுமென திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். 2025இல் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கூடுதல் பேரிடர் நிதியை அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்துக்கு 778.67 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு 1912.99 கோடி ரூபாய் கூடுதல் பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்துக்கு மட்டும் கூடுதல் பேரிடர் நிவாரண நிதியாக 778.67 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்துக்கு 341.48 கோடி ரூபாயும், இமாச்சல பிரதேசத்திற்கு 288.39 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்திற்கு 158.41 கோடி ரூபாயும், சத்தீஸ்கருக்கு 15.70 கோடி ரூபாயும் வழங்கப்படும்
என ஒன்றிய உள்துறை அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீருக்கு கூடுதல் பேரிடர் நிதியாக 330.34 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.